ஒரு அழகான காட்டில் ஆற்றின் கரை ஓரமாக உள்ள ஒரு மரத்தில் புறா ஒன்று தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. அது தினமும் வெவ்வேறு இடங்களுக்கு பறந்து சென்று தன் குஞ்சுகளுக்கான இரையை எடுத்து வந்து கொடுக்கும். பின்பு மரத்தின் ஓரமாக அமர்ந்து ஆற்றின் அழகை ரசித்து பொழுதுபோக்கும். ஒரு நாள் ஆற்றின் போக்கினை வேடிக்கை பார்க்கையில் ஆற்றில் ஏதோ மிதந்து தத்தளிப்பது போலத் தெரிந்தது. அது ஒரு எறும்பாகும். அது மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள்! உடனே தாமதிக்காது புறாவானது மரத்தின் ஒரு இலையை எடுத்து எறும்பு நோக்கி வீசியது. இலை சரியாக எறும்பின் அருகே விழுந்ததால் எறும்பு அதில் ஏறி மெதுவாக மிதந்து கரை வந்து உயிர் பிழைத்தது. தனக்கான உதவியை புறாதான் செய்தது என்பதனை கவனித்து புறாவினை நன்றியோடு நோக்கியது. இவ்வாறாக நாட்கள் சென்றன. ஒரு நாள் காட்டில் வேட்டையாட வந்த வேடன் அமைதியாக மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவை கவனித்து விட்டான். உடனே தன் துப்பாக்கியை எடுத்து புறாவை சரியாக குறிவைத்தான். இதனை கவனிக்காத புறாவோ தன்னை மறந்து மரத்தின் கிளையில் அமர்ந்து ஆற்றின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் மரத்தின் அடியில் இருந்த எறும்பு இதனை கண்டுவிட்டது. உடனே தன் நண்பனை காப்பாற்ற விரைந்து வேடனின் காலில் கடித்து வைத்தது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத வேடன் துப்பாக்கியின் குறியை தவறவிட்டான். சத்தம் கேட்டிட திரும்பி பார்த்த புறா சுதாரித்து அவ்விடத்திலிருந்து பறந்து பாதுகாப்பான இடத்திற்கு சென்று தன் குஞ்சுகளை பாதுகாக்க என்ன செய்வது என பதறியது. புறாவை தவறவிட்ட வேடனோ மரத்திலிருந்த புறாவின் சிறிய குஞ்சுகளை எடுக்க மரத்தில் ஏற முயன்றான். இதனைக் கண்ட எறும்பானது தன் எறும்பு நண்பர்களை உதவிக்கு அழைத்தது. மரத்திலிருந்த எறும்பின் நண்பர்கள் நடப்பதனை அறிந்து வேடனை சரமாரியாக கடிக்கத் தொடங்கின. எறும்பின் கடியால் வலியை தாங்க முடியாத வேடனோ மரத்திலிருந்து கீழே விழுந்தான். என்ன நடக்கிறது என புரியாமல் வலி தாங்காமல் கத்திக்கொண்டே காட்டை விட்டு ஓடிவிட்டான் வேடன். நாம் ஒருவருக்கு உதவினால் நமக்கு உதவி தேவைப்படும் போது நிச்சயம் நமக்கு யாராவது உதவுவார்கள் என்பது புரிந்ததா குழந்தைகளே?